ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு மொத்தமா 7 ஹோகாகேஸ் இருந்திருப்பாங்க. இந்த ஹோகாகேஸோட வேலையே வில்லேஜை பாதுகாக்கணும் அண்ட் வில்லேஜை டெவலப் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு ஹோகாகேவும் வில்லேஜுக்காக அவங்க பண்ண மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம ஹஷிராமா செஞ்சுவை எடுத்துக்கிட்டோம்னா ஹிடன் லீஃப் வில்லேஜை உருவாக்குனதே நம்ம ஹஷிராமா செஞ்சு தான். அதனாலேயே கிளான்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கான பீஸ்ஃபுல்லான லைஃபை அமைச்சு கொடுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் டோபிராமா செஞ்சுவை எடுத்துக்கிட்டோம்னா வில்லேஜை டெவலப் பண்றதுக்கான ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருப்பாரு. லைக் நிஞ்சா அகாடமியை உருவாக்குனது, ஜுனின் எக்ஸாமை கொண்டு வந்தது அண்ட் மிக முக்கியமா உச்சியா போலீஸ் போர்ஸையுமே உருவாக்குனது நம்ம டோபிராமா செஞ்சு தான். நெக்ஸ்ட் ஹிருசன் சர்டோபியை எடுத்துக்கிட்டோம்னா தேர்ட் சினோபி வார்ல இருந்து அவர் சாகுற வரைக்கும் வில்லேஜுக்கு பாதுகாப்பா இருந்திருப்பாரு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மினாட்டோ நமிகா சேவை எடுத்துக்கிட்டோம்னா நைன் டெயில்ஸ் அட்டாக்ல இருந்து மொத்த லீஃப் வில்லேஜுமே தனியால நின்று காப்பாத்திருப்பாரு. நெக்ஸ்ட் சுனாடே செஞ்சுவை எடுத்துக்கிட்டோம்னா பெயின் அட்டாக்ல அடிப்பட்ட சினோபிஸ்கெல்லாம் தன்னோட சாக்ராவை கொடுத்து காப்பாத்தி இருந்திருப்பாங்க அண்ட் மெடிக்கல் நிஞ்சுட்சுவை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் ககாஷி கட்டாகேவை எடுத்துக்கிட்டோம்னா 4th கிரேட் நிஞ்சாவாருக்கு அப்புறமா வில்லேஜை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்திருப்பாரு அண்ட் மத்த வில்லேஜஸ் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பையுமே டெவலப் பண்ணிருப்பாரு. ஃபைனலி நருட்டோ உசுமாகியை எடுத்துக்கிட்டோம்னா லீஃப் வில்லேஜ் மட்டும் இல்லாம மொத்த ஷினோபி வேல்டையுமே ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்து காப்பாத்தி இருந்திருப்பாரு.